எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொருவரையும் பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் கொடுக்குற மேலான ஆதரவுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். உங்களுக்கு அறிமுகமான ஒவ்வொரு விதிகளை ஷேர் செய்யுங்கள். இந்த வார்த்தை உங்களை எப்படி பலப்படுத்தி தைரியப்படுத்துகிறதோ அதே போல் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களையும் வாழ வைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது யோசுவா 24:23 சொல்கிறது, உங்கள் இருதயம் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனுக்கு நேராக திருப்புங்கள் என்று யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். உன்னுடைய இருதயம் தேவனுக்கு நேராக இருக்கட்டும். இன்றைக்கு இருதயம் நேராக இருக்க வேண்டிய இருதயம் தேவனை விட்டு விலகி தேவனுக்கு நம் முதுகை காண்பித்து அலைந்து கொண்டிருக்கிறோம். பெரியவரை ஒரு காலத்தில் ஆச்சரியமாய் கர்த்தருடைய காரியத்தில் முன்னோடியாய் ஓடினவர்கள், சபையின் காரியத்தில் உற்சாகமாய் செயல்பட்டவர்கள் இன்றைக்கு அநேகர் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு நேராய் நம்முடைய இருதயத்தை அவருடைய முகத்திற்கு நேராய் திருப்ப நாம் பழக வேண்டும். பிரியமானவர்களே, எந்த அளவுக்கு நம் ஆண்டவரோடு திரும்புகிறோமோ கர்த்தரும் நம்மை ஆசீர்வதிக்கும்படி நிச்சயம் இறங்குவார். இன்றைக்கி யாரும் பார்த்தீங்கன்னா வாயை திறந்து பார்த்தீங்கன்னா நல்ல கர்த்தரை உயர்த்துவாங்க, நல்ல மகிமைப்படுத்துவாங்க, ஆண்டவர் ஆராதிப்பாங்க, உயர்த்துவாங்க. ஆனால் அவங்களுடைய இருதயம் தேவனை விட்டு விலகி தூரமாக இருக்கிறது. இன்றைக்கி நம்முடைய இருதயம் தேவனை விட்டு தூரமாக இருக்குமே ஆனால் நாம் மிகவும் பரிதபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருப்போம். பிரியமானவர்கள், நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நேராய் நாம் திருப்ப கடவோம். அவருக்கு நேராய் திரும்பி நிற்போம். அவருடைய முகத்திற்கு நேராக நிற்கும் பொழுது நமக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. சகரியா 1:3 சொல்லுகிறது, நான் உங்களிடத்தில் திரும்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என்னிடத்தில் திரும்பினால் நான் உங்களிடத்தில் திரும்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஏன் சில ஜபங்களுக்கு நமக்கு இன்னும் பதில் வரவில்லை? ஏன் நம்முடைய உபவாசத்திற்கு பதில் வரவில்லை? ஏன் நம்முடைய வேத வாசிப்பிற்கான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதில்லை? ஏன் வேதம் வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை கேட்க முடியவில்லை என்று சொன்னால் நம்முடைய இருதயம் தேவனை விட்டு விலகி தூரமாக இருக்கிறது. இன்றைக்கு சற்று நாம் நிதானித்து கவனித்து பார்ப்போமே ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்புவோம். கர்த்தர் நம்மிடத்தில் திரும்புவார். நிச்சயம் நாம் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் உங்களையும் விசாரித்து மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்துவார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொருமே கர்த்தர் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். சகல மேன்மையும் சகல ஆசீர்வாதங்களும் என் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதாக நான் ஜெபிக்கிறேன். கட்டுகளை உடைக்கிறவர் இறங்குவீராக, அதிசயங்களை செய்கிறவர் உடைப்பீராக ராஜா. என் தேவனின் பெரிய காரியங்களை செய்து நிலைநிறுத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஒன்று கூட என் பிள்ளைகள் முகத்தில் வடிகிற எல்லா கண்ணீரையும் துடைப்பீராக ராஜா. கேட்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஊன்ற கட்டி தலை உயர்த்தி கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி வாழ வைப்பீராக. நாமத்தை மகிமைப்படுத்தி பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.